இயேசுவின் சீஷன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகமுண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இயேசுவோடு அநேக ஜனங்கள். பின்பு ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடம் அவர் திரும்பி பார்த்து, இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போய்க் கொண்டிருக்கிறார். அவரோட கூட அநேக ஜனங்கள் போகிறார்கள். சீஷத்துவம் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் இயேசு கிறிஸ்து இங்கு அநேக ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள். அவருடைய போதகத்தை கேட்க வேண்டும் என்று பெரும் திரளாக கூடி வந்திருக்கிறார்கள். இவர்களில் அநேகர் இயேசுவை நேசிக்கிறார்கள். இவர்களில் சிலர் கூட்டத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருப்பார்கள். அநேக ஜனங்கள் என்று சொல்லும்போது அவர்களில் எல்லாவிதமான ஜனங்களும் கலந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நாம் செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். பக்தி வைராக்கியத்தோடு அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வந்திருக்கிறார்கள். தம்மை பின்பற்றும் போது எந்தெந்த காரியங்களில் எல்லாம் அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். இயேசுவை பின்பற்றி சென்றால் அவருடைய சீஷராகி விடலாம் என்று இந்த ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயேசுவின் சீஷனாக இருந்தால் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமுதாய அந்தஸ்தும் கிடைக்கும் என்பது இவர்களுடைய எண்ணம். யாதொருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுவார் என்று திரளான ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசமோ அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. லூக்கா 13:32-33 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 3 நாட்களுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து தமது கடைசி கால ஊழியத்தை செய்வதற்காக எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறார். யூதேயா தேசத்திற்கு கலிலேயா வழியாகவும் சமாரியா வழியாகவும் போகிறார். எரிகோ வழியாகவும் செல்கிறார். எருசலேமுக்கு செல்லும் பாதை என்று சில வசனங்களில் வாசிக்கிறோம். லூக்கா 13:31 முதல் 19-27 ஆகிய வசனங்கள் வரையிலும் எருசலேமுக்கு செல்லும் பாதையில் நடைபெற்றவையாகும். வெறுக்காவிட்டால் யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்க விரும்புகிறவன் தான் அதிகமாக விரும்புவதை வெறுத்துவிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாவிட்டாலும் தான் விரும்புவதை அடைந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடாது. தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் ஒருவன் வெறுக்காவிட்டால் தமக்கு அவன் சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து இங்கு அறிவிக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை விட தன்னுடைய குடும்பத்தாரை அதிகமாக நேசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்ல. இவன் தன்னுடைய வழிகளில் நிலையற்றவனாக இருப்பான். இந்த உலக காரியங்களை நேசிப்பதை விட நாம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கவில்லை என்றால் நம்மால் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீஷராக இருக்க முடியாது. இயேசுவின் சீஷன் தன் குடும்பத்தாரையும் தன் ஜீவனையும் வெறுக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீடுகளையும் நிலங்களையும் வெறுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடவில்லை. எல்லாம் மாயை என்றும் எதன் மீதும் ஆசைப்படக்கூடாது என்றும் உலக தத்துவம் கூறுகிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கமோ ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய உற்றார் உறவினரை நேசிப்பான், அவர்கள் மீது அன்பு கூறுவான். ஆனால் இவன் இயேசுவின் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் தன் உற்றார் உறவினரை கூட வெறுக்க வேண்டியது வரும். வெறுக்க வேண்டும் என்றால் அவர்களை வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்றோ அல்லது அவர்களை விட்டு இவன் பிரிந்து போய்விட வேண்டும் என்றோ பொருள்படாது. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை விட இவன் இவர்களை அதிகமாக நேசிக்க கூடாது என்பதுதான் இந்த வார்த்தையின் பொருளாகும். நாம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கும் போது நமது இருதயத்தில் அவரே நிறைந்திருப்பார். அவருடைய ஸ்தானத்தை நாம் மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளது. அதே சமயத்தில் கர்த்தருக்காக நாம் நிறைவேற்ற வேண்டிய ஊழியமும் உள்ளது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியமும் பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் போட்டி போடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை மறுதலித்தால்தான் குடும்பத்தில் நாம் அங்கீகரிக்கப்படுவோம் என்னும் சூழ்நிலை உருவானால் நாம் குடும்பத்தை மறுதலித்து விட்டு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவா அல்லது நமது சமுதாயமா என்னும் போராட்டம் வரும்போது நமது சமுதாயத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனே இயேசுவின் மெய்யான சீஷனாக இருப்பான். தன் குடும்பத்தாருக்காக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடுகிறவன் கிறிஸ்துவின் சீஷன் அல்ல. இவன் கிறிஸ்துவின் தாசன் அல்ல, இவன் குடும்ப தாசன். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜீவனை நேசிக்கிறார்கள். யாருமே தன்னுடைய ஜீவனை வெறுப்பதில்லை. ஆனால் நம்முடைய ஜீவனை நேசிப்பதை விட இயேசுவையே அதிகமாக நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தங்கள் சொந்த ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவுக்கும் அவருடைய சித்தத்திற்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தங்கள் ஜீவனை நேசிப்பதை விட இயேசுவை நேசிப்பதில் சந்தோஷப்பட வேண்டும். இதுவே மெய்யான சந்தோஷம். நம்முடைய மாம்சத்திற்குரிய ஜீவியத்தை விட ஆவிக்குரிய ஜீவியம் மிகவும் முக்கியமானது. ஆவிக்குரிய ஜீவியமே நம்மை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தி செல்லும். நாம் உலக காரியங்களுக்காக கவலைப்படாமல் இயேசுவின் காரியத்திலேயே கருத்தாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிமித்தம் நமக்கு பாடுகளும் வேதனைகளும் உண்டாகலாம், உபத்திரவங்கள் வரலாம். இதை நாம் சோதனை என்று கூறுகிறோம். சோதனை நாம் கஷ்டப்படும் போதும் வரும், நாம் சந்தோஷப்படும் போதும் வரும். சோதனை எப்போது வந்தாலும் நாம் இயேசுவையே சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை அறிக்கை செய்ய வெட்கப்படக்கூடாது. இயேசுவை அறிவிப்பதினால் நம்முடைய உற்றார் உறவினரையும் சிநேகிதரையும் சமுதாய அந்தஸ்துக்களையும் இழக்க வேண்டியது வந்தாலும் இயேசுவுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்புமே நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சிலுவை மிகவும் பாரமானது. கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கிறவன் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவ்வாறு பாரமான காரியங்களை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லாதவன் அவருக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோருமே சிலுவையில் அறையப்படவில்லை. ஆனாலும் எல்லோரும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பாரமான சிலுவைகளை சுமந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சிலுவை என்பது ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. சிலுவை சுமப்பது என்பது அவமானத்தை சுமப்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோருமே பலவிதமான பாடுகளையும் இன்னல்களையும் அவமானங்களையும் சுமந்தவர்கள்.
பாடுகள் மத்தியிலும் அவமானங்கள் மத்தியிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கிறவன் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். கடமை நிறைவேற்றப்படும் போது இன்னல்களும் பாடுகளும் அவமானங்களும் இடையே வருமானால் அவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாரமான சுமைகளும் அவமானங்களும் வருகிறதோ அப்போதெல்லாம் இயேசுவின் சீஷர்கள் அவற்றை சகித்துக் கொண்டு இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். நம்முடைய சிலுவைகளை சுமப்பதற்கு இயேசு கிறிஸ்துவே நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு பாடுகள் வரும்போது நாம் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. நாம் எல்லாவற்றையும் விட தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் அதிகமாக நேசிக்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதே வேதாகமத்தின் மைய உபதேசம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்னும் இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஜனங்களிடம் 4 காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவையாவன: எல்லாவற்றையும் விட தேவனை நேசிக்க வேண்டும், தன் சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை எப்போதும் பின்பற்ற வேண்டும். இவை எல்லாவற்றையும் எப்போதாவது செய்யலாம் என்று இல்லாமல் அனுதினமும் செய்ய வேண்டும். செல்லும் செலவை கணக்கு பார்ப்பது. இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கிறவனுக்கு என்னென்ன பாடுகளும் அவமானங்களும் வரும் என்பதை இங்கு இயேசு விளக்கி கூறுகிறார். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்துவிட்டு தொடர்ந்து அவரை பின்பற்றி செல்ல முடியாமல் போவதை விட அவரை பின்பற்றாமல் இருப்பதே நல்லது. ஆகையினால் ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தொடர்ந்து முன்னேறி சென்று அந்த காரியத்தை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உபதேசம் மாம்ச பிரகாரமாக இருக்கிற போதிலும் இதுவும் மனுஷருக்கு மிகவும் முக்கியமான உபதேசமாகும். ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்மை நாமே சோதித்து பார்ப்பது நல்லது. கிறிஸ்துவின் காரியமாக நாம் முன்னேறி செல்லும் போது மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டும். சாத்தான் ஆரம்பத்தில் மிகவும் நன்மையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவான். கடினமான காரியங்களை ஆரம்பத்தில் மறைத்து விடுவான். போக போகத்தான் சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரிய வரும். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நீடிய பொறுமையோடு அவரை பின்பற்ற வேண்டும். இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு இயேசு கிறிஸ்து 2 உவமைகளை விளக்கி கூறுகிறார். நாம் கோபுரத்தை கட்ட மனதாய் இருக்கும் மனுஷனைப் போல இருக்கிறோம். ஆகையினால் கட்ட ஆரம்பிக்கும் முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். தன்னிடத்தில் உள்ள பணத்தை வைத்துக்கொண்டு கோபுரத்தை கட்டி முடிக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திறனை இல்லாமல் கோபுரத்தை அறையும் குறையுமாக விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வேலையை பாதியில் நிறுத்திவிட்டால் அதை பார்ப்பவர்கள் எல்லோரும் நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். நாம் கட்டத் தொடங்கியதையும் முடிக்க திறனை இல்லாமல் போனதையும் அவர்கள் சொல்லி நம்மை ஏளனம் பண்ணுவார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் கிறிஸ்தவ ஊழியமும் ஒரு கோபுரத்தை கட்டுவதை போன்றது. ஆரம்பத்தில் மிகவும் தாழ்மையாக ஆரம்பிக்க வேண்டும். ஆழமாக அஸ்திவாரம் தோண்ட வேண்டும். கற்பாறையின் மீது அஸ்திவாரம் போட வேண்டும். கடினமாக வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். அதன் பின்பு பரலோகம் வரையிலும் உயரமாக தரிசிக்க வேண்டும். கோபுரம் கட்ட மனதாய் இருக்கிறவன் முதலாவது உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷன் தன் சுயத்தை வெறுக்க வேண்டும். மிகுந்த எச்சரிப்போடும் விழிப்போடும் ஜீவிக்க வேண்டும். தன்னால் அவ்வாறு ஜீவிக்க முடியுமா என்று இயேசுவை பின்பற்றுகிறவன் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதனால் ஒரு சிலருக்கு சமுதாயத்தில் உள்ள மரியாதைகள் எல்லாம் அவர்களை விட்டு அகன்று போகும். அவருக்கு நெருக்கமானவர்கள் எல்லோரும் அவரை விட்டு பிரிந்து போக வேண்டியது வரலாம். இயேசுவை பின்பற்றுவதனால் ஒரு சிலர் தங்கள் ஜீவனை கூட இழக்க வேண்டியது வரலாம். இயேசுவை பின்பற்றுவதற்காக இத்தனை பாடுகளை தாங்கிக் கொள்ள வேண்டியது வரும் என்பதை உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். இதை யோசிக்கவில்லை என்றால் பாடுகள் வரும்போது நாம் இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்திவிடுவோம். அவரை விட்டு பின்வாங்கி போய்விடுவோம். கோபுரத்தை கட்ட மனதுள்ளவர்கள் கட்டத் தொடங்கினால் மாத்திரம் போதாது,
அதை கட்டி முடிக்கவும் வேண்டும். நீடிய பொறுமை இருந்தால் மாத்திரமே நம்மால் இயேசுவை பின்பற்ற முடியும். நம்முடைய சுய பலத்தினால் நம்மால் கோபுரத்தை கட்ட முடியாது. கோபுரத்தை கட்டி முடிக்க நம்முடைய மாம்ச பலம் போதுமானது அல்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு போதுமானது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் கிருபை நமக்கு போதும் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை அவரே ஆரம்பிக்கிறவர் என்றும் முற்றும் முடிய அவர் நம்மை வழிநடத்தி செல்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை விசுவாசிக்காமல் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. ஆவிக்குரிய கோபுரத்தை கட்டி முடிக்க முடியாது. தங்களுடைய சுய பலத்தை நம்புகிறவர்கள் கோபுரத்தை கட்டத் தொடங்கி முடிக்க திறனில்லாமல் போவார்கள். பிறருடைய பரியாசத்திற்கு ஆளாவார்கள். இயேசுவை பின்பற்றும் போது உலகம், மாம்சம், சாத்தானின் அந்தகார சக்திகள் ஆகியவை நமக்கு எதிராக வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் எதிர்பார்த்துத்தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவது. இயேசுவின் சீஷனாக இருக்கிறவன் யுத்தம் செய்ய போகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆகையினால் நாம் இயேசுவை பின்பற்றும் போது யுத்த களத்தில் உண்டாகக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், பாடுகளையும், வேதனைகளையும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்னுடைய பலத்தையும் சிந்தித்து பார்ப்பான், எதிரியின் பலத்தையும் சிந்தித்து பார்ப்பான். எதிரியை எதிர்க்க தன்னால் கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவான். கூடாது என்று கண்டால் யுத்தம் செய்ய போக மாட்டான். எதிரியோடு சமாதானமாகி விடுவான். கிறிஸ்தவ ஜீவியம் யுத்தம் பண்ணுவதை போன்றது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் யுத்தம் பண்ணித்தான் எடுத்து வைக்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் அந்தகார சக்திகளோடும் ஆவிக்குரிய சத்துருக்களோடும் போராட்டம் உண்டு. நாம் கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகராக யுத்தம் பண்ண வேண்டும். பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் யுத்த கொடியை கையில் பிடிப்பதற்கு முன்பாக நாம் அவருடைய போர் சேவகனாக இருக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுவதாக தீர்மானம் செய்துவிட்டு சிறிது காலம் கிறிஸ்துவை பின்பற்றி அதன் பின்பு பாடுகளும் வேதனைகளும் வரும்போது கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி மறுபடியும் உலக காரியங்களில் ஐக்கியமாகி விடுவது ஞானமான செயல் அல்ல. இடையில் பின்வாங்கி விடுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமலேயே இருந்திருக்கலாம். நம்முடைய தீர்மானம் உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. எல்லோரும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று ஆசைப்பட்டு கூட்டத்தோடு கூட்டமாக ஐக்கியமாகி விடக்கூடாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் தன்னுடைய சிலுவையின் பாரத்தை சுமக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தனித்தனியாக ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டு உலக காரியங்களில் சிநேகமாக இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க மாட்டார்கள். இவர்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைக்கு பதிலாக உலக சிந்தனைகளே நிறைந்திருக்கும். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்ற இவர்களுக்கு மனதிராது. ஆகையினால் இப்படிப்பட்டவர்கள் மிகுந்த வருத்தத்தோட இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள். இயேசுவையும் உலகத்தையும் பின்பற்ற முடியாது. இவ்விரண்டில் ஒன்றை தெரிந்தெடுத்து அதை பின்பற்ற வேண்டும். சத்ருவோடு யுத்தம் பண்ண வேண்டும், அவனோடு ஒத்துப்போக முடியாது. ஒரு சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் தேவைக்கு அதிகமாக யோசிப்பார்கள். யோசித்துக் கொண்டே இருந்து ஒரு முடிவும் எடுக்க மாட்டார்கள். நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டியது அவசியம்தான். அதே வேளையில் விரைவில் முடிவு பண்ணவும் வேண்டும். யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் பண்ண வேண்டுமா வேண்டாமா என்று நாம் நீண்ட காலம் யோசித்துக் கொண்டே இருக்க முடியாது. விரைந்து தீர்மானம் பண்ண வேண்டும். ஏனெனில் சத்ரு யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த உவமையில் தன்னால் யுத்தம் பண்ண முடியாது என்று கண்ட ராஜா மற்றவர் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஆனவைகளை கேட்டுக்கொள்கிறான். எதிராளி நம்மை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும்
நியாயாதிபதி நம்மை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நாம் சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நாம் நம் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். பாவத்தில் தொடர்ந்து ஜீவிக்கிறவன் தேவனோடு யுத்தம் பண்ணுகிறான். இருதயத்தில் பெருமையோடு துணிகரமாக பாவம் செய்யும் பாவியினால் தேவனோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியாது. இவன் தேவனுக்கு நிகரானவன் அல்ல. நாம் பாவியாக இருக்கும்போது நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புரவாகி விட வேண்டும். தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருந்தால் அழிந்து போவோம். தேவன் கிருபையுள்ளவர், மன்னிப்பதில் இரக்கமுள்ளவர், அவர் சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துவிடம் சமாதானம் பண்ணுவதற்கு நாம் ஸ்தானாபதிகளை அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய சமாதானம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் தேவனுடைய சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவனோடு யுத்தம் பண்ணாமல் அவரோடு சமாதானமாக ஜீவிக்க நாம் நாட வேண்டும். அவரோடு சீக்கிரமாக நல்மனம் பொருந்த வேண்டும். மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ராஜா சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்வது போல நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வருவதற்கு முன்பாக நாம் தேவனோடு சமாதானம் ஆகிவிட வேண்டும். வெறுத்து விடுகிறவன், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கோபுரத்தை கட்டுகிறவனுடைய ஓமை, யுத்தம் பண்ண போகிறவனுடைய ஓமை ஆகியவற்றின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கிறிஸ்தவ ஊழியத்தையும் விவரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தீர்மானம் பண்ணுகிறவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்துவிட வேண்டும். அவ்வாறு வெறுத்து விடாதவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்க மாட்டார்கள். உப்பு நல்லதுதான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் உப்பை போல இருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக கிறிஸ்துவின் நல்ல ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திற்கு உப்பை போல பிரயோஜனம் உள்ளவர்கள். உப்பு நல்லது, இது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் நல்லவர்கள், பிரயோஜனம் உள்ளவர்கள். பின்வாங்கி போன விசுவாசிகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர்கள் ஆரம்பத்தில் உலக சிநேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவை பின்பற்றியவர்கள். இவர்கள் பின்மாற்றம் அடைந்த போதோ கிறிஸ்துவை விட்டு பிரிந்து மறுபடியும் உலகத்தை சிநேகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றாமல் இடையில் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் சாரமற்ற உப்பை போன்றவர்கள். இவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாரமற்ற உப்பை மறுபடியும் சாரமாக்க முடியாது. இந்த உலகத்தில் உப்பு பிரயோஜனம் உள்ளது. ஆனால் சாரமற்ற உப்பினால் இந்த உலகத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது போலவே கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போன ஊழியக்காரர்களிடம் ஆவிக்குரிய நற்காரியம் எதுவும் இருக்காது. இவர்களை மறுபடியும் திருத்த முடியாது. திரும்பவும் ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது. உப்பு சாரமற்று போனால் அதை மறுபடியும் சாரமாக்க முடியாதது போல பின்வாங்கி போன ஊழியக்காரர்களை மறுபடியும் இயேசுவின் ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரெயர் 6:4-6 வரை. சாரமற்று போன உப்பு பிரயோஜனமற்றது. இது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. நாம் விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் எப்போதும் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை பற்றி கொள்ளவில்லை என்றால் இயேசுவின் ஜீவன் நமக்குள் இராது. பின்வாங்கி போனவர்கள் விசுவாசிகள் மத்தியில் தொற்று நோயைப் போல இருப்பார்கள். தொற்று நோய் மற்றவர்களை தொற்றிக் கொள்வது போல பின்வாங்கி போன விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளை பின்வாங்கி போகச் செய்து விடுவார்கள். ஆகையினால் பின்வாங்கி போன விசுவாசிகளை
விசுவாசத்தாரின் கூட்டத்தில் இருந்து நீக்கி போட வேண்டும். சாரமற்ற உப்பை வெளியே கொட்டி போடுவது போல பின்வாங்கி போன விசுவாசிகளை விசுவாசிகளின் ஐக்கியத்தில் இருந்து வெளியே அகற்றி போட வேண்டும். விசுவாசிகளுக்கும் பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பின்வாங்கி போனவர்கள் தொற்று நோயைப் போல இருப்பதினால் இவர்களுடைய முன்மாற்றமான வியாதி மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது. இந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் எல்லோரும் கவனித்து கேட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகையினால் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் பின்வாங்கி போய்விட்டால் அவர்கள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள். மழை, வெயில், காற்று ஆகியவற்றில் உப்பை போட்டுவிட்டால் அது தன் சாரத்தை இழந்துவிடும். விசுவாசிகள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சாரத்தை இழந்துவிட்டால் அவர்களால் மறுபடியும் உலகத்திற்கு உப்பாக இருக்க முடியாது.